கோயில் சுடுகாடு என்று இழிவாகவும், கொல்லக்கூடிய புலியினுடைய தோலை ஆடையாக உடுத்தியிருக்கின்றார். ஒரு உயிரை கொன்று அதனுடைய தோலை ஆடையாக உடுத்தக்கூடியவர் கடவுளாக இருக்க முடியுமா என்றும், கடவுள் தனியன், தாய் தந்தை இல்லாத அனாதை என்றும் இகழ்ந்து கூறியுள்ளார்கள். இதற்கு ஒரு வரியில் தனியன் என்பதை தனித்தன்மையானவன் என்று சிறப்பித்து கூறியுள்ளார். கோயில் சுடுகாடு. உயிருடன் கோயிலுக்கு சென்றமையானால் உடலுக்கும் உயிருக்கும் ஆனந்தத்தையும் அருளையும் பொருளையும் கொடுத்து புகழையும் கொடுத்து பார்த்து கொள்வான், நம்மளை காத்து கொள்வான். பார்க்காம போனால், வெறும் உடலாக போனால் அங்கு சுடுகாட்டிலும் சிவபெருமான் உங்களுக்காக காத்திருந்து உடலை அழுகாமல் பாவ உடலை பொசுக்கி சாம்பலாக்கி சாந்தம் கொடுப்பான் சிவபெருமான். சிவபெருமான் தனித்தன்மையானவன். அவனுக்கும் கோயிலிலும் அருள் கொடுப்பான், சுடுகாட்டிலும் அருள் கொடுப்பான்.